ஸ்ட்ரோக் ஏன் வருது, ஸ்ட்ரோக் வருவதற்கான காரணிகள் என்ன? காரணிகள்னு பார்த்தீங்கன்னா மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், நான் மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். நான் மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்னா, ஒன்று வந்து நம்மளோட வயது, அதாவது வயது ஆக ஆக ஸ்ட்ரோக்கோட ரிஸ்க் அதிகம். ரெண்டாவது வந்துட்டு ஜெண்டர்னு சொல்லக்கூடிய பாலினம், மேல் ஜெண்டர், அதாவது ஆண் பாலினம்க்கு வந்து ரிஸ்க் வந்து பெண்களை காட்டிலும் அதிகம் இருக்குது. மூணாவது வந்து மரபணு சம்மந்தமான பிரச்சனைகள், அதாவது ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். வழியாக வந்துட்டு குடும்பத்தில் ஸ்ட்ரோக் வர்றது. அடுத்தது மாற்றக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, முதல்ல பார்த்தோன்னா வந்துட்டு சுகர், அதிக சுகர் ஸ்ட்ரோக் ரிஸ்க் வந்து அதிகரிக்கும். ரெண்டாவது பார்த்தோன்னா ப்ரெஷர், உயர் ரத்த அழுத்தம். ஒன்று இரத்த குழாய் அடைப்பு, இன்னொன்று இரத்த குழாய் வெடித்து ரத்தம் கசிவது. ரெண்டுத்தையுமே வந்து உயர் ரத்த அழுத்தம் வந்து ரிஸ்க் அதிகரிக்கும். மூணாவது மதுபானம் அருந்துதல். நாலாவது பார்த்தோம்னா சிகரெட் ஸ்மோக்கிங். அஞ்சாவது செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், செடென்ட்ரியாக டிவி முன்னாடியோ ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் முன்னாடியோ வந்துட்டு ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால வரக்கூடிய செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். கடைசியாக பார்த்தோம்னா உடல் பருமன் அதிகமாக இருக்கும்போது ஸ்ட்ரோக்கான ரிஸ்க்கும் அதிகம்.